Hi 10, 11 and 12 standard students. எந்த சப்ஜெக்டை விட்டாலும் இந்த மேக்ஸை பார்த்து பயப்படாம இருக்க முடியுமா? ஏன்னா சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தீரவே மாட்டேங்குது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு 10 ப்ராப்ளம் எடுத்து 10வது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மொதல் ப்ராப்ளம்ல என்ன படிச்சோம் அப்படிங்கிறதே மறந்து போயிடுது. ஏன் எக்ஸாம்பிள் ஒரே ப்ராப்ளமே நமக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இருந்து செகண்ட் மிட் டேர்ம் ஹாஃப் இயர்லி அண்ட் இப்போ நீங்க முடிச்ச ரிவிஷன் எக்ஸாம் வரலும் கேட்டிருப்பாங்க. ஆனா அப்ப பார்க்கும்போது கூட அந்த ப்ராப்ளம் புதுசாவே தான் இருக்கு. ஸோ என்னதான் நம்ம ஃபார்முலா ஷீட்டை வச்சு ரீகால் பண்ணாலும் சரி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி, புதுசாவே தோணுது. ஆனா அதே மேக்ஸ்ல தான் நம்மளும் வெறித்தனமா எப்படியாச்சும் நானும் 100 எடுத்தே ஆகணும் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னும் இருக்க போற இந்த காலத்துல ஓகேவா, வரப்போற இந்த டைம் கொஞ்சம் தான் டைம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கும் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. ஸோ என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தோடனே ஒரு 5 மார்க்குக்கு போகாம 2-3 மார்க்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 மார்க்ஸ் நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ணும்போது என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஃபார்முலாஸ் இங்கே ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது 5 மார்க்ஸ் சால்வ் பண்றதுக்கு டைம் கம்மியா இருக்கும். வேணா நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க 10th இருந்தாலும் சரி, இல்லை 11th இருந்தாலும் சரி, இல்லை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, 2 மார்க்ஸ் சால்வ் பண்ணும்போது என்ன ஈஸியா இருக்கும் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் கம்மி தான். ஸோ அப்போ ஃபார்முலாஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா, நிறைய ஃபார்முலாஸ் நம்ம நிறைய தடவை கத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 5 மார்க்ஸ் டக்குன்னு எடுத்து நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைச்சா கூட ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஷீட் கீழே அட்டாச் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், அதை பாருங்க. ஸோ 10, 11 and 12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ஓகேவா. ஸோ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இங்க இருக்கு ஓகேவா. ஸோ சாப்டர் ஒவ்வொரு சாப்டர்லையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸா இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். ஸோ இதுலயே இங்க எல்லாமே மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 11th பார்த்தோம். ஸோ அடுத்து இதே மாதிரி 12th. ஸோ கவலைப்படாதீங்க, அதை அப்படியே நான் கீழே பின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீங்க அதை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் சாப்டர் வைஸ் இதை முடிச்சிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் அதை தாண்டி அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி டாப் 100 தாண்டி ஒரு 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அது உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸும் இதே மாதிரி சாப்டர் வைஸ் இங்க கொடுத்துருக்கும். ஸோ நீங்க இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை 1 by 1 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மேக்ஸிமம் 3 மார்க்ஸும் கவர் ஆயிடும். அண்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்றதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி நீங்க என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். அண்ட் 11th 12th ஆல்ரெடி நம்ம மினி மெட்டீரியல் கொடுத்தாச்சு மேக்ஸ்க்கு. ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோமா. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகே, இங்க நான் டாப் 100 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படிக்கும் போது நீங்க சாப்டர் வைஸ் சால்வ் பண்றீங்களா, பிரச்சனை கிடையாது. ஒரு சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள், ஸோ எதெல்லாம் அதை சுத்தி இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்த சாப்டர் போகலாம். ஸோ அதுக்காக தான் எப்பவுமே கொடுக்கும்போது சாப்டர் வைஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் இதையும் அதையும் பார்த்து கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். அண்ட் இதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலா ஷீட். ஸோ ஃபார்முலா ஷீட்ல ஒரு சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ல என்னென்ன ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் ரீகால் ஆகுதா. ஸோ அதுல இருந்தே நிறைய கான்செப்ட் நம்மளால திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருக்க முடியும். அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரலும் எந்த டைம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கு சால்வ் பண்றதுக்கு, மார்னிங்கா இல்ல ஈவினிங்கா, அதை மட்டும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யாரெல்லாம் மேக்ஸ் அப்படின்னா நான் நைட்டு தான் மேம் சால்வ் பண்ணுவேன், இல்ல மேக்ஸ் அப்படின்னா நான் காலைல எந்திரிச்சனவே ஒரு 1 மணி நேரம் மேக்ஸ் தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா யார் என்னென்ன கேட்டகரிஸ்ல இருக்கீங்க டெஃபினெட்லி சொல்லுங்க. அண்ட் நீங்க சென்டம் வாங்குறதுக்கு வேற என்னெல்லாம் அடிஷ்னலா ஹெல்ப் தேவைப்படும் ரிகார்டிங் மேக்ஸ் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய பேர் மேக்ஸ்ல இந்த தடவை சூப்பரா இந்த பப்ளிக் எக்ஸாம்ல சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசையும். ஸோ அது கண்டிப்பா 100% நிறைவேறதான் போகுது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் சொன்ன இந்த 3 விஷயத்த பார்த்துட்டீங்களா ஓகேவா. ஸோ அதோட சேர்த்து டாப் 2 மார்க்ஸ் இருக்கு. 5 மார்க்ஸ் ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா ஷீட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க பார்க்கல அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எந்த டைம்ல நீங்க மேக்ஸ் சால்வ் பண்றீங்க. பிகாஸ் இனி வர டைம்ல கண்டிப்பா நம்ம டைமை கேட்டகரைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ காலையில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம், அது இது படிக்கிறோம், ஈவினிங் இதை படிக்கிறோம். அப்பதான் நம்ம எதெல்லாம் படிக்காம இருக்கோமோ இந்த லீவ் ஹாலிடேஸ்ல இந்த ஹாலிடேஸ்லாம் நம்ம அதை பயன்படுத்தி படிக்க முடியும். ஸோ அது எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வேற என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் டெஃபினெட்லி மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவு இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் வச்சு உங்களால எவ்வளோ இதை வச்சு மார்க் வாங்க முடியுமோ ஸோ அதை இப்போலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம சீரியஸா எடுத்து பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி எல்லாராலையும் சென்டம் வாங்க முடியும் ஓகேவா. ஏன்னா அதே ஸ்டெப் தான் அதே மார்க் தான் நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அதே ஃபார்ம்ல இங்க நமக்கு கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா ஏதோ கான்செப்ட்ல ஒரு சில வேல்யூஸ் மட்டும் தான் மாத்துவாங்க. கொஞ்சம் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ்ல தாராளமா நிறைய பேர் சென்டம் வாங்கிடலாம். ஸோ நமக்கு டைம் கம்மியா இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி படிச்சதை ரிப்பீட்டடா ஓகேவா ஒரு மாடலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு சால்வ் பண்ணி பாருங்க. எல்லா ஃபார்முலாஸும் டெஃபினட்டா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ see you guys in the next video. பட் அதுக்கு முன்னாடி எந்த டைம்ல நீங்க மேக்ஸ் சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கறத எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.